ஒன் பீஸ் ப்ரௌனி ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி என்னாச்சுன்னா, கேக்கியாவும் இல்லை, ஃபஜ்ஜியாவும் இல்லை, ரப்பர் மாதிரி எனக்கு கிடச்சிது. அப்படியே அமுக்கிறேன், ரப்பர் தான். அப்படியே ஓப்பன் பண்ணால் அந்த ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி ஃபஜ்ஜினஸ் எதுவுமே இல்லை. ஒரே முட்டை ஸ்மெல். இந்த ரெசிபிக்கு ஒரு முட்டை யூஸே பண்ணக்கூடாது, ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது, அதை விட கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு முட்டை இல்லை பாதி எடுத்துக்கிட்டு மிச்ச பாதியை ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். மிச்சத்தை தான் வந்து ப்ரௌனியில் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் ஃபெயிலியர் ஆச்சு. மனசு கஷ்டமா இருந்தது. ரெசிபி வந்து ஃபெயிலியர் ஆச்சோ இல்லையோ, ஆனா சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு மனவலி இருந்தது. நெக்ஸ்ட் டேவே ட்ரை பண்ணேன். ஆனா இந்த வாட்டி வேற மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராகவே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணும்போது லாவா மோல்டு தான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணால் சரியா வராதோ அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, கப் கேக் லைனில் தான் ட்ரை பண்ணேன். ரெண்டாக ஊற்றி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சூப்பராக அந்த கிரிங்கிள் டாப்போட அதே ஃபஜ்ஜினஸ் எனக்கு கிடைச்சிது. டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.